யாருமே எனக்கு கவனிக்கல, எனக்கு துணை இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்களுக்காக ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்ய விருப்பம் உள்ளவராகவே இருக்கிறார். ஏன் பார்க்கிறார்? நம்மை பார்ப்பதனுடைய நோக்கம் என்ன? முதலாவது நம்மை பாதுகாப்பதற்காக, இரண்டாவது நமக்கு உதவி செய்வதற்காக. யோவான் 5வது அதிகாரத்தில் அதைத்தான் வாசி. அதிலே ஒரு மனிதன் 38 ஆண்டுகளாக படுத்த படுக்கையாக கிடந்தான். அவனுக்கு யாரும் உதவி செய்யவில்லை. 38 வருடங்களாக அங்கே கிடக்கிறார். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வந்த பொழுது அவனை போய் பார்த்தார். பார்த்து கேட்டார், நீ சுகமாக விரும்புகிறாயா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஆண்டவரே, குளம் கலங்கின உடனே என்னால் போக முடியவில்லை. நான் போவதற்கு முன்பாக வேறு யாராவது முந்தி போய் விடுகிறான். இந்த குளத்தில் என்னை இறக்கி விடுவதற்கு யாரும் இல்லைன்னு சொன்னான். ஒருவர் கூட எனக்கு உதவி செய்யவில்லைன்னு சொன்னான். ஒவ்வொரு நாளும் அவனுடைய உள்ளத்தில் அந்த ஏக்கம் இருந்தது. யாராவது நமக்கு உதவி செய்வார்களா? இந்த தண்ணீரில இறக்கி விடுவார்களா? முதலாவது நானும் போய் சுகமாகி விடுவேனா என்ற எதிர்பார்ப்பு அவனுக்குள்ளே இருந்தது. ஆனால் எல்லாரும் அந்த குளக்கரைக்கு வந்தார்கள். அவர்கள் சுகம் அடைந்த உடனே அவனுக்கு டாட்டா சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். ஒருவர் கூட அவனுக்கு உதவி செய்யவில்லை. இதையெல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இறுதியாக என்ன செய்தார்? அவரே இறங்கி வந்து அவனுக்கு உதவி செய்தார். நான் உனக்கு சொல்லுகிறேன், உன் படுக்கையை தூக்கி கொண்டு எழுந்து நடன்னு சொன்னார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கடவுள் நம்மை பார்ப்பதற்கு அதுதான் காரணம்.